இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஜய் போதும்டி, நம்ம சென்னைக்கே போயிடலாம். இந்த பழி வாங்குறது, குடும்பத்தை அழிக்கிறது, இதெல்லாம் நம்ம சென்னைக்கு போய் பாத்துக்கலாம். இனி இங்க இருந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுடி. மாறனோட ஆளுங்க வலை போட்டு தேடிட்டு இருக்கானுங்க. இனி நம்மளால ஊருக்குள்ளே போக முடியாது. எவன் கண்ணிலையாவது மாட்டணும்னு வை, அவ்வளவுதான் கதை கந்தல். எதுக்கு நம்ம இந்த கொசுக்கடியில உட்கார்ந்து இவ்ளோ கஷ்டப்படணும்? நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். எப்பா நீங்கெல்லாம் கிளம்புங்க, சென்னைக்கு போயிட்டு வேலை இருந்தா சொல்லி விடுறோம். எப்பா ஆனந்தா, நீ பழி வாங்குறதா இருந்தா தனியா போய் ஏதாவது பண்ணிக்கோ. ராமச்சந்திரன் காவேரிய கல்யாணம் பண்ணி காவேரி செத்து பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிடுச்சுங்க. ராமச்சந்திர பேரம்பேத்தி எடுக்க போறான். உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற. எப்பா எங்களுக்கு உசுறு முக்கியம். விஜய் நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். என்னடி பண்ற? கொன்னுடுவாமா? விஜய் குடு குடு குடுங்கறல. நான் இங்க எவ்வளவு கோவத்துல இருந்துட்டு இருக்கேன். விட்டுட்டு போலான்னு ஈஸியா சொல்லிட்டு இருக்க. எங்க உன் புருஷன் தூக்குல தொங்குனாரே, மறந்துட்டியா? உன் கண்ணு முன்னாடி தானே தொங்குனாரு. அவர் சாவுக்கு பழி தீர்க்க வேணாம். என் உசுரே போனாலும் பரவாயில்ல. நாளைக்கு அந்த ராமச்சந்திர குடும்பத்துல 2 இழவு விழுந்தாகணும். விஜய் பொறுமையாரு, பொறுமையாரு, பாத்துக்கலாம். பொறுமையாரு. அக்கா தண்ணி குடிங்கக்கா, தண்ணி குடிங்க. ஏய் விஜய் இப்ப என்ன பண்றது? பாத்துக்கிட்டு இருக்கல, நாலா பக்கமும் லாக் பண்ணிருக்காங்க. ஐடியாவை நான் சொல்றேன், அத மட்டும் நீங்க செய்யுங்க. சரி விஜய், நீ சொன்ன மாதிரியே செஞ்சு போடுற. நான் பாத்துக்கிறேன், நீ பொறுமையாரு. கடைக்கு போய் எடுத்திருந்தா கூட இப்படி செலக்ட் பண்ணிருக்க மாட்டோம். எல்லாம் பக்கா செலக்ஷன். நான் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்த, உனக்கு வாங்கிருக்கல்ல? இருக்கட்டும் வள்ளி. என்ன இருக்கட்டும்? உனக்கும் நீ பட்டு வேட்டி சட்டை வாங்கு. அதான் இருக்குல்ல, நான் அதையே கட்டிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீ இப்பவே சொல்லி உனக்கும் எடுத்துட்டு வர சொல்லு. சரி 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 ஓகே. மா வேற ஒண்ணும் மிஸ் ஆல இல்லமா? எல்லாம் ரெடியா இருக்குண்ணா. ஆனா பிருந்தாவுக்கு தாலி மட்டும் வாங்கிடுறியா? அதான் இருக்குல்லம்மா. அது வேணா பிருந்தா. ஏன் வள்ளி? இந்த தாலி அந்த 7.5 புடிச்சவ நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு வயித்தறிச்சலோட இருக்கும்போது கட்டினது. அதை கழட்டி சாமி உண்டியல்ல போட்டுட்டு நம்ம புது தாலியே வாங்கி கட்டிடலாம்னா. அதான் கரெக்ட். அப்போ புது தாலி வாங்கணும். ஆமா மாமா, சரி நானும் மாறனும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி. இந்தாமா கார்டு வச்சுக்க. நல்லா தரமா பார்த்து வாங்கிட்டு வரணும். சரிங்க மாமா. ஆமா எங்க போய் வாங்க போறீங்க? பக்கத்துல நம்ம டவுன்ல போய் வாங்கிக்கலாம்ப்பா. டேய் அங்க அங்கமுத்து நகை கடைன்னு ஒண்ணு இருக்கும். அது நமக்கு தெரிஞ்ச கடை தான். என் பேரை சொல்லி வாங்குங்க. சரிங்க மாமா. வீரா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? சரிங்கம்மா. கவனமா போயிட்டு வாங்கம்மா. சரிங்க மாமா. நல்லா கொடுக்கா. இந்தா வலியம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துரு. அத இங்க வா. என்னடா? வாத்த அக்கா குடு, கை வலிக்குள்ள வருவியா? கூட இத நான் வச்சுக்கிறேன். கூட இருக்கட்டும்க்கா. சரின்னு சொல்லு. சரி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏதாச்சும் ஃபோன் பண்ணு. அவளை பத்திரமா கூட்டிட்டு போங்க. பாத்துக்க. சரி. பாத்து வீரா. வர வலிமா. மாறன் கூடவே. அவங்க 2 பேரும் பக்கத்துல வந்துட்டாங்கண்ணா.
ம் சரி நான் பாத்துக்கிறேன். எப்பவும் அவன் நம்ம பின்னாடியே இருக்காங்கன்ற ஒரு எச்சரிக்கையோட இருக்கணும். அவளுக்கெல்லாம் அவ்வளோ சீன் இல்லடி, பார்த்துக்கலாம் விடு. டேய் வாங்க. டேய் அவங்க வந்துட்டு இருக்காங்களா? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எந்த காரணத்தை கொண்டும் அவங்க உயிரோட இங்க இருந்து போக கூடாது. முடிச்சிடலாம். பாத்துக்கலாம். சரி பாத்துக்கலாம். ஓகேடா. வாங்க. ஏய் என்னாச்சு? என்னாச்சு? அண்ணா அண்ணா என்னாச்சு? ஏய், சூப்பர், அப்படிதான். போலாமா? அடுத்த தடவையாவது கொஞ்சம் வலுவான ஆளுங்களை அனுப்ப சொல்றா அவளை. வா. சரி சரி வா போலாம். ஆ, உட்காரட்டா? இவ இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தாண்டி. போலாமா? என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டேய் என்னடா டைம் ஆயிட்டு இருக்கு. இறங்கு. வா. நீயே முதல்ல நலுங்கு வச்சுட்ட. சரிண்ணா.